நீங்கள் ஒருவர் மீது அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதை விட அவர்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதே முக்கியம். ஏனென்றால் அன்பை விடவும் அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான். ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொள்வது உன்னை நீயே விடுவித்துக் கொள்வதற்கு போன்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றது. எதிர்மறை உணர்ச்சிகள் நமக்கு மனரீதியாக பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நாம் இந்த எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மன அமைதியை பெறலாம். துரோகிகளை நீ உற்று பார்த்தால் உன்னுடைய பழைய உயிர் நண்பன் உன் கண்ணுக்கு தெரிவான். உன் எதிரியை நீ உற்று பார்த்தால் உன் எதிர்கால வழிகாட்டி உன் கண்களுக்கு தெரிவான். யாரையும் தாழ்த்தி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பிறரை தாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள் தாங்களும் தாழ்ந்து போகிறார்கள். பிறரை உயர்த்தி கொண்டே இருப்பவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரையில்தான் கண்ணிருக்கும் ஆறுதலுக்கும் வேலை. கவலைகள் மலையளவு ஆகும்போது நம் மனமே மறுத்து போகும். அப்போது கண்ணிருக்கும் வேலையும் இருக்காது, ஆறுதலுக்கு தேவையும் இருக்காது. புலம்பல்களை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியை தேடி அலையாதீர்கள். மற்றவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஒரு முறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பாதையில் எப்பொழுதும் அன்பான வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே செல்லுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அன்பான உறவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைந்த இடத்தில் தேடுங்கள். நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் எங்கு தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வரும்போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு கொண்டு விடுங்கள். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வரும்போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் நல்லது நம் மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பது இல்லை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லைதான். ஆனால் அதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதீர்கள். பிறகு நமக்கு உணர்வுகள் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள். இதுதான் மனித இயல்பு. நீங்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி அவ்வளவு கூட்டம் நிறைந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தனிமையில் இருப்பீர்கள். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போகலாம், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒருபோதும் இறங்கி போகாதீர்கள். அது உங்களை இன்னும் காயப்படுத்தும். வெளிச்ச சூழல்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த வலியை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அனுபவிக்கும் துக்கம், துயரம், பயம், கோபம், வருத்தம், மன அழுத்தம் ஆகிய அனைத்தும் உங்கள் மனதில் நீங்களே உருவாக்கிய வழிகள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் துன்பங்கள் தான் நமக்கு சிறந்த ஆசிரியர்கள். நாம் ஆராய்ந்து பெறுகின்ற அறிவை விட அதிகமான அறிவை ஒரே ஒரு கண்ணீர் துளி நமக்கு தந்து விடுகிறது. ஒரு கண்ணீர் துளி நமக்கு தந்து விடுகிறது. வாழ்க்கையில் பல இடங்களில் பிறர் மீது நாம் வைத்த அதிக அன்புதான் நம் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, ஆனால் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் கூட உங்களை மன்னித்து விடுவார், ஆனால் கர்ம வினைகள் உங்களை ஒருபோதும் மன்னிப்பது இல்லை. அது உங்களிடம் திரும்பி வந்தே தீரும். என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லும் போது வரும் வலியை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எதிர்கொள்ளும் போது வருகின்ற வலி அதிகம். மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்காக தேவையானதை இறைவனே அறிந்திருக்கிறார். இம்மூன்றையும் கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம். மற்றவர்களை விமர்சிப்பது, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவது, மற்றவர் மீது புகார் சொல்வது. நீங்கள் இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானது இறைவனே அறிந்திருக்கிறார். இந்த மூன்றையும் கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம். மற்றவர்களை விமர்சிப்பது, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவது, மற்றவர்கள் மீது புகார் சொல்வது. பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்காதீர்கள்.
பணத்தை தேடுவதற்குள் உங்கள் நிம்மதியை தொலைத்துவிடும். எல்லாம் கிடைத்தும் நிம்மதி இல்லையே என்று நிம்மதியை தேடும் போது உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும். இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். என்று முடியும் நம் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதனை மதிப்பதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைப்பவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கள். யாருடைய வாழ்க்கையும் இங்கு பூக்களால் மட்டுமே நிரப்பப்படவில்லை. ஏராளமான சோதனைகளை சந்தித்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் தான் வாழ வேண்டியதா இருக்கிறது. ஒரு சிலருக்கு நாமவே தேடி போய் செய்கின்ற உதவிக்கு என்றுக்குமே மதிப்பு இருக்காது. உங்களுடைய உதவி உண்மையில் யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு மட்டும் தேடி போய் உதவி செய்யுங்கள். காலத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்த போவது இல்லை. இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாய் இருந்துவிட்டு போய்விடுவோம். வாழ்க்கையில் நமக்கு எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மனதில் உள்ள வலிகளை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பல தருணங்களில் இதுவரை நமக்கு அவமானம் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வலம் வருபவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. சிரித்து கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதளவில் யாரோ ஒருவரால் சிதைக்கப்பட்டவர்கள் என்பதே உண்மை. நேசிப்பவர்கள்தான் என்றாலும் நாமே எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை மிக தாமதமாகவே அறிந்து கொள்கின்றோம். மிக மனக்கசப்புகளுக்கு பிறகு எந்த உறவாக இருந்தாலும் சிறு இடைவெளி வேண்டும் என்பதே சில காயங்களுக்கு பிறகுதான் உணர்கிறது நமது உள்ளம். அன்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரு மெல்லிய கோடுதான் வித்தியாசம். அந்த கோட்டை வரைய தெரியாத போதுதான் உறவுகள் நமக்கு சுமையாக மாறுகின்றன. மதியார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்பது பழமொழிதான். ஆனால் அந்த மதிக்காதவர்களே நம் வீட்டுக்குள் இருக்கும்போது என்ன செய்வது? அங்கிருந்துதான் நம் உண்மையான சுயமரியாதை போராட்டம் தொடங்குகிறது. உங்கள் மதிப்பு அடுத்தவர் உங்களுக்கு தரும் சான்றிதழில் இல்லை, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் அங்கீகாரத்தில் இருக்கிறது. தராசில் ஒரு பக்கம் அன்பையும் மறுபக்கம் தன்மானத்தையும் வைத்தால் எது கனமாக இருக்க வேண்டும்? இரண்டும் சமமாக இருக்கும் உறவே உண்மையானது. உங்களை மனதளவில் காயப்படுத்தும் எந்த உறவிற்காகவும் உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். உங்கள் அமைதிதான் உங்களின் மிகப்பெரிய சொத்து. உறவுகளில் நீங்கள் எல்லைகளை வகுப்பது அவர்களை பிரிப்பதற்காக அல்ல, உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வதற்காக. அது சுயநலம் அல்ல, சுய பாதுகாப்பு. உங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் உங்கள் மௌனமும் உங்கள் விலைகளுமே மிகச்சிறந்த பதிலடி. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அந்த மன்னிப்பு அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்வில் அனுமதிப்பதற்காக அல்ல, உங்கள் மனதில் இருந்து அந்த சுமையை இறக்கி வைப்பதற்காக. உங்களை மதிக்காத 100 பேர் கொண்ட கூட்டத்தில் நிற்பதை விட தன்மானத்தோடு தனித்து நிற்பது எவ்வளவோ மேலானது. ஒருவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் அது அவர்களின் குணத்தை காட்டுகிறது. உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து விடாது. குப்பைகள் நம் மீது வீசப்பட்டால் நம் உடலைத்தான் சுத்தம் செய்ய வேண்டுமே தவிர நம் குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அன்பு என்னும் பெயரினிலே அடங்கி போக தேவையில்லை. உன் மதிப்பு நீ அறிந்தால் உன்னை எவரும் ஆள முடியாது. வார்த்தைகளால் குத்துபவர்களுக்கு மௌனத்தால் பதிலடி கொடு. உன் அருமை தெரியாதவர்களிடத்தில் விலகியே நின்றுவிடு. நீ ராஜாவாக உன் தன்மானமே கிரீடம். தலை குனிந்து வாழாதே, தலை நிமிர்ந்து நின்றால் அதுவே சாதனை. உன்னை நீ மதிக்காதவரை இந்த உலகம் உன்னை மதிக்காது. சில உறவுகளை விட்டு விலகுவது என்பது அவர்களை வெறுப்பதற்காக அர்த்தமில்லை. உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். உன்னை மதிக்காத இடத்தில் உன் செருப்பை கூட கலற்றி வைக்காதே.
உள்ளே சென்றால் உன் சுயமரியாதையும் சேர்த்து தொலைத்து விடுவாய். கண்ணாடி போல இருங்கள். உங்களை மதிப்பவர்களுக்கு உங்கள் உண்மையான முகத்தை காட்டுங்கள். உங்களை உடைப்பவர்களுக்கு அவர்களையே காயப்படுத்தும் கூர்மையான துண்டுகளாக மாறுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து மரியாதையை எதிர்பார்த்து காத்திருக்கும் வரை உங்கள் மகிழ்ச்சியின் சாவி அவர்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் மதிப்பை நீங்கள் உணரும் போது மற்றவர்களின் அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பொருட்பாகவே இருக்காது. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அது உங்கள் மீதான தாக்குதல் அல்ல, அது அவர்களின் மனநிலையில் இருந்து வெளிப்படும் குணம். அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. உறவுகளை சரி செய்வதில் செலவிடும் நேரத்தை உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் செலவிடுங்கள். உங்கள் அறிவு, திறமை மற்றும் மன ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் வளர வளர உங்களை மதிக்காதவர்கள் தானாகவே உங்கள் வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவார்கள். சில நேரங்களில் ஒரு வாக்குவாதத்தில் இருந்து அமைதியாக வெளியேறுவதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் மன அமைதியில் இருந்து ஒருவரை ஜெயிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய தோல்வி. எதிர்மறையான மனிதர்கள் ஒரு ஆற்றல் உறிஞ்சிகள் போன்றவர்கள். அவர்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் சக்தியையும் உறிஞ்சி விடுவார்கள். உங்கள் ஆற்றல் ஒரு விலைமதிப்பற்ற படம். அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள். சுயமரியாதை என்பது உங்கள் கையெழுத்தை போன்றது. அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் மாற்றாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக உங்கள் தரத்திற்கு உயர முடியாதவர்களை விட்டு விலகிச் செல்லுங்கள். நெருப்புதான் சுடும் என்கின்றோம் என்று யாரிடமும் விளக்கம் கொடுப்பது இல்லை. உங்கள் தகுதிக்கும் உங்கள் முடிவுகளுக்கும் நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உடைந்த கிரீடத்தை சரி செய்து விடலாம், ஆனால் உடைந்த தன்மானத்தை சரி செய்வது மிகவும் கடினம். உங்களை ஒரு ஆப்ஷனாக நடத்துபவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். இருட்டில் இருப்பதினால் வருந்தாதே. உன்னை நீயே ஒரு விளக்காக மாற்று. உன்னை மதியாத நிழலை விட்டு விலகு. அப்போதுதான் நீயே ஒரு சூரியனாய் மாறுவாய். முட்கள் நிறைந்த பாதையில் தான் மலர்களின் மதிப்பு தெரியும். அவமானம் நிறைந்த உறவில்தான் தன்மானத்தின் வழி புரியும். உன் மீது விழும் ஒவ்வொரு கல்லடியும் உன் கோபுரத்திற்கான படியாக மாற்று. உன்னை வீழ்த்த நிலைக்கும் ஒவ்வொரு சொல்லையும் உன் வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்று. வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல். அதில் இல்லை ஒரு தவறும் இல்லை. உன் மனதை வெறுத்து நீ வாழ்ந்தால் அது உன் வாழ்க்கையே நரமகமாக்கிவிடும். சூரியனை போல இருங்கள். அது மேகங்கள் மறைந்தாலும் உன் மீது விழும் ஒவ்வொரு கல்லடியும் உன் கோபுரத்திற்கான படியாக மாற்று. உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லையும் உன் வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்று. வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல். அதில் இல்லை ஒரு தவறும் இல்லை. உன் மனதை வருத்தி நீ வாழ்ந்தால் அது உன் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். சூரியனை போல இருங்கள். அது மேகங்கள் மறைந்தாலும் தன் ஒளியை இழப்பது இல்லை. அவமானங்கள் சூழ்ந்தாலும் உங்கள் மதிப்பை நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் நேரம் வரும்போது மேகங்கள் விலகி நிற்க நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஒரு பெரிய மரம் காய்ந்து போன இலைகளுக்கு கவலைப்படுவது இல்லை. அது அமைதியாக அவற்றை உதறவிட்டு புதிய தளர்வுகளுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வளர்ச்சிக்கு உதவாத நச்சு உறவுகளை காய்ந்த இலைகளைப் போல அமைதியாக உதிர்த்து விடுங்கள். ஆற்றலை போல ஓடுங்கள். அது தன் வழியில் வரும் பாறைகளுடன் மோதுவது இல்லை. வழிந்து நெழுந்து தன் பயணத்தை தொடங்குகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை பயணத்தில் முன்னேறி செல்லுங்கள். தங்கத்தை சேற்றில் இருந்தால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா என்ன? அதுபோலத்தான் உங்கள் மதிப்பும் உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் இருப்பதால் உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது. உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது. இடத்தை மாற்றுங்கள். உங்கள் மதிப்பு ஒளி வீசும். கழுகுகளோடு பறக்க விரும்பினால் கோழிகளோடு குப்பை கிளறுவதை நிறுத்த வேண்டும். உங்கள் தரம் உங்களுக்கு தெரிந்தால் தரம் குறைந்த இடத்தில் உங்களால் நிற்க முடியாது. தண்ணீர் தன் இயல்பை மாற்றுவது இல்லை. அது வைக்கும் பாத்திரம்தான் அதன் வடிவத்தை மாற்றுகிறது. உங்கள் இயல்பை மாற்றாதீர்கள். உங்களை வைக்கும் உறவுகளை மாற்றுங்கள். பணத்தை குறிவைக்காதே, இலக்கிற்கு குறிவை. உன் இலக்கின் மீது உன் கவனத்தை வை.
பணம் உன்னை தேடி வரும். வாழ்வில் சிறந்த ஆலோசகரை தேர்ந்தெடு. உன் வேலை சுலபமாக முடியும். யாரோடு நீ பழகுகின்றாயோ அவர்களின் குணம் உன்னுள் ஊடுருவும். வாழ்வில் சரியானவர்களோடு உன் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செயல்படுவதே சிறந்தது. மனித பிறவி செய்யக்கூடாத 2 செயல்கள்: வழமையில் ஆடுதல், வதுமையில் வாடுதல். நீண்டு வரும் ஒருவரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என்பதற்காக அவர்கள் உங்களுக்கானவர் என்று ஆகிவிடாது. வெற்றி என்பது 10%, முயற்சி என்பது 90%. அம்முயற்சியின் தொடர்ச்சியை சார்ந்தது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீர்கள். சிலரை எதை கொண்டும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லா விதமான சூழலிலும் இருக்கும் வாய்ப்புகளை பார்ப்பவனை யாராலும் வெல்ல முடியாது. எல்லாவற்றிலும் வரும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தேடலா அல்லது ஒரு புதையலா? ஒரு தேடல் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அங்கீகாரத்தை தேடி, வாய்ப்புகளை தேடி, புகழை தேடி ஓட வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு புதையல் என்றால் இந்த உலகமே உங்களை தேடி ஓடி வரும். நாம் வாழும் இந்த சமூகத்தில் பலரும் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல அடுத்தவர்களை துரைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் கேட்கின்றோம், துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கென ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கினால் என்ன? பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி வரட்டுமே. சூரியன் உதிக்கும் போது அது ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நான் வந்துவிட்டேன் என்று சொல்வது இல்லை. அதன் ஒளிப்பட்டதும் இந்த உலகமே உறக்கம் கலைந்து அதை நோக்கி திரும்புகிறது. நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் பலரை சந்திக்கிறோம், பல வாய்ப்புகளை பார்க்கின்றோம். ஆனால் அத்தனையும் நாம் தேடி செல்ல வேண்டுமா? அல்லது நாம் தகுதியை வளர்த்து கொண்டால் அவை நம்மை தேடி வராதா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்று நாம் தேடப் போகின்றோம். அடுத்தவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு உங்களை பின்தொடர ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்குவது? உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றுவது எப்படி? யாரையும் தேடி செல்லாதே, உன்னை நோக்கி தேடி வரவே என்ற மந்திரத்தின் ரகசியத்தை அறிய நீங்கள் தயாரா? என்னுடன் இணைந்து இருங்கள். சக்தி வாய்ந்த சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்முடைய சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே, உனக்காக உன்னை நீ செதுக்கிக்கொள். சிற்பத்தை தேடி யாரும் வரமாட்டார்கள், ஆனால் ஒரு சிலைக்காக ஊரே கூடும். உன் மதிப்பு உனக்கு தெரியும் வரை நீ மற்றவர்களின் மதிப்பெண்ணுக்காக காத்திருப்பாய். உன் மதிப்பை நீ உணரும் போது மற்றவர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். தோல்விகள் துரத்தலாம், துவண்டு விடாதே. வெற்றியை நோக்கி ஓடு, திரும்பி பார்த்து விடாதே. அகப்பட்ட துளையே மழையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். உனக்குள் இருக்கும் நீ உலகையாலும் பாதை இல்லாத போதுதான் உன் பாதங்களை பதியவை. அதுவே நாளை 1000 பேர் நடக்கும் புதிய பாதைகளை உருவாக்கும். உன்னை ஒதுக்கும் உலகம் ஒரு நாள் அண்ணாந்து பார்க்கும். உன்னை விலக்கும் உறவு விரும்பி உன்னை தேடி வரும். உள்ளத்தில் உறுதி இருந்தால் வானமும் உனக்கு கை கொடுக்கும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். யார் சொன்னது உனக்கு உதவ யாரும் இல்லை என்று? நீ முயற்சி செய்ய பழகினால் தன்னம்பிக்கை என்ற நண்பன் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருப்பான். எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுகள் தன்னம்பிக்கை. அது காயங்களுக்கு பிறகே கனவுகளை நனவாக்கும். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு. தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கொள். நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்து விடாதே. முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். ஓடிக்கொண்டே இரு. எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானது. ஒரு இளைஞன் அனுபவமிக்க முதியவரிடம் மரம் வெட்டும் போட்டியில் கலந்து கொண்டான். இளைஞன் சற்றும் ஓய்வெடுக்காமல் வெட்டினான். ஆனால் முதியவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஓய்வெடுத்தார். காரணம் கேட்டபோது நான் ஓய்வெடுக்கவில்லை, என் கோடாரியை கூர்த்திட்டு கொண்டிருந்தேன் என்றார். உங்கள் திறமைகளை தொடர்ந்து கூர்த்திட்டுங்கள். வெற்றி நிச்சயம். நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல.
சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். பட்டாம்பூச்சியை தேடி ஓடாதீர்கள், பூந்தோட்டத்தை உருவாக்குங்கள். பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி தானாக வரும். உன் தகுதியை உயர்த்திக்கொள், உன் திறமையை வெளிப்படுத்து. நீ யாரையும் தேடி போக தேவையில்லை, வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இன்று நீ தனிமையில் உழைப்பது நாளை உன்னை ஒரு கூட்டமே தேடி வரச் செய்யும். அந்த நாளை நோக்கி பயணி. நீ ஒரு தனிநபர் அல்ல, ஒரு சக்தி என்பதை நிரூபி. ஒரு காந்தம் இரும்பை தேடி அடைவது இல்லை, அது தன்னிடம் ஈர்க்கும் சக்தியை உருவாக்கி கொள்கிறது. நீ காந்தமாக மாறு, இந்த உலகம் இரும்பாக உன்னை நோக்கி வரும். நீ ஒரு எதிரொலி அல்ல, ஒரு குரலாக இரு. எதிரொலி மற்றவர்களின் வார்த்தைகளை திரும்பச் சொல்லும், ஆனால் ஒரு புதிய குரலை கேட்கவே இந்த உலகம் காத்திருக்கிறது. மின்னலை தேடி யாரும் செல்வது இல்லை, அது தோன்றும் போது அனைவரின் பார்வையும் அதன் மேல் தான் இருக்கும். உன் உழைப்பு மின்னலாக மாற்று. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை தேடி செல்வது இல்லை, அது தன்னைத்தானே ஒளிரச் செய்து கொள்கிறது. அந்த ஒளியை கண்டதும் மற்ற விளக்குகள் தாமாகவே ஒளிரத் தொடங்கும். தனிமையில் நீ உழைத்தால் தகுதிகள் தானாய் உயரும். தனிமையில் நீ உழைத்தால் தகுதிகள் தானாய் உயரும். தலைமுறைகள் உன்னை புகழ தலைக்கணம் என்றே இரு. தேடகமாய் யாரிடமும் அங்கீகாரம் தேடி வரும். உன்னிடம் அதிகாரம் உன் உழைப்பே. உனக்கான சிகரம் உலகம் சொல்லும் உனக்காரு நமஸ்காரம். அமைதியாயிரு, ஆனால் முட்டாளாய் அல்ல. தனிமையில் இரு, ஆனால் தகுதியற்றவனாய் அல்ல. உன் மௌனமே உனக்காக பதில் சொல்லும். உன் உயரம் உலகிற்கு உன்னை அடையாளம் காட்டும். முகவரியை தேடி அலையாதே, உன்னை ஒரு முகவரியாக மாற்று. தடயங்களை தேடி நடக்காதே, உன் காலடிகளை தடங்களை வரலாறாக மாற்று. சத்தமாக பேசுபவர்களை விட அமைதியாக சாதிப்பவர்களுக்கு இந்த உலகம் அதிக கவனம் செலுத்துகிறது. உங்கள் வெற்றிகள் உங்களுக்காக பேசட்டும். நீங்கள் யார் என்பதை வார்த்தைகளால் விளக்காதீர்கள், உங்கள் செயல்களால் புரிய வையுங்கள். வார்த்தைகள் மறக்கப்படலாம், செயல்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்கும். தொலைந்தவனுக்கோ தேடுதலின் அருமை, இழந்தவனுக்கோ பிரிவின் அருமை, எதிர்பார்த்தவனுக்கோ அன்பின் அருமை. ஒவ்வொரு நிகழ்வாய் வாழ்க்கை. உரிமையில்லாத இடத்தில் எதுவுமே எதிர்பார்ப்பது தவறு. மீனாக பிறந்து மடிவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்காதே. பிழைப்பிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்கி உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும். உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. நண்பர் முன் அன்பை காட்டு, முதியவர் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. வாழ்வின் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்ல தொடர் ஊக்கமளிக்கும் உறவுகளே அன்பின் சிறந்தவர்கள். உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகும் போது உன்னுடன் இருப்பவனே உண்மையான நண்பன். ஒவ்வொரு மனிதனிடமும் ஒருவித திறமை இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்து விட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும். நம்பிக்கை என்ற தேனி மட்டுமே மழங்கள் இல்லாமல் தேனை உருவாக்கக்கூடியது. நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும். யாரிடமும் வழியை பகிராதீர்கள், தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவனிடம் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும் உதவி செய்திட ஒருவரும் இல்லை. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணம் கூட. அதிக பேசாதவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தை நிலைகளுக்கு எப்பொழுதும் அதிகமான மதிப்பு உண்டு. தேவை முடிந்த பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல். பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவது இல்லை. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. சிந்தனை மட்டும் செய். உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். அழகு என்பது மனதுதானே தவிர முகம் அல்ல. கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாக கண்ணீரை தருகிறது. ஒரே ஒரு புன்னகை போதும் 1000 பிரச்சனைகளை தீர்க்கும். சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு என்பது வீணே. விடியல் என்பது இலக்கல் மட்டுமல்ல, நம் உழைப்பிலும் உள்ளது. பசித்தவனுக்கு தெரியும் உணவின் அருமை, இழந்தவருக்கு புரியும் உறவின் அருமை. வேதனையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும். உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள், அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள். சிந்தனையும் செயலையும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம்.
கொள்ளலாம். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றது. அனைவரையும் நேசி, எல்லாரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்த்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். நீங்கள் பொருளிட்டிருப்பது நலமாய் வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பது அல்ல. நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தை பிடிவாதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நமது தன்மானம். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானமராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவது இல்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாத தன் விளைவாக ஏற்படுகிறது. சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய முடியுமானால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது ஏதும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். தவறு செய்பவர்களை கூட திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது. எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை, உயிருள்ளவரை மறவாதீர்கள். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்துப்பார். ஆறுதல் சொல்ல ஆளை தேவையில்லை. வாழ்க்கை பாடங்கள் யாரையும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. நம்மை சுற்றியுள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். வழிதான் சற்று அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. படிப்பு கற்றுத் தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். அப்போது சிறப்பான செய்கையில் நம் கண் முன்னே தெரியும். காத்திரு. உங்களை நேரமாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் தான் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றிவிடும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதை விட பெரியது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லது செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். உங்கள் வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். அழும் பெண்களை கோழை என்று கூறுவதற்கு முன்னால் அள வைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு ஒரே ஒரு கைதான் வரும். அதுதான் உன் தன்னம்பிக்கை. பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்கு.